ஒரு அப்டேட்டுக்காக பல பேர் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த ஒரு மாரி ஒரு அப்டேட் தான் வந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, பல பேர் பார்த்தீங்கன்னா தளபதி 16 அப்டேட் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு விஜய் அண்ணாவ பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு உங்களோட லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். என்னதான் நம்ம விஜய் அண்ணாத்து படம் ஒன்று எடுக்க போகிறாங்கன்னு சொன்னாலே சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா வருத்தம் தரக்கூடிய விஷயமாவும் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம தளபதியோட லாஸ்ட்டு படமாக இருக்க போகுதுன்னு சொல்லி வச்சுருக்கீங்க. இதுக்கு மேலே படம் வரது கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அரசியல் உள்ள போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இனிமேல் படம் எடுக்கிறது குறையும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வருஷம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்துக்கு டைட்டிலே வைக்காமல் இருந்திருந்தாங்க. ஸோ அந்த என்ன கதைன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 2023 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தளபதி 69 மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தளபதி 69க்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டைட்டிலை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைட்டில் கேட்டால் நீங்களே ஆச்சரியப்படுத்துவீங்க. ஜனநாயகம் இந்த படம் டைட்டில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவும் நல்லாயிருக்கு. இந்த படம் எப்படி அமைய போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பல பேருக்கு டவுட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அரசியலில் இருந்துக்கிட்டு இருக்காரு இவங்க நம்ம விஜய் அண்ணா. ஸோ அப்புறம் என்ன ஒரு பக்கத்தில் போகிற லாஸ்ட்டு படம் வேறு. ஸோ எதனால் இந்த ஒரு கான்செப்ட் அமைய போகுதுன்னு பல பேருக்கு பார்த்தீங்கன்னா செம்ம டவுட் இருக்கும். ஆனால் இது டவுட்டே வேணாம். டைரக்டர் வினோத் அவங்க பார்த்தீங்கன்னா இதை கிளியராக சொல்லி முடிச்சுட்டாங்க. ஸோ இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க போகுதுன்னா முழுக்க முழுக்க பாலிட்டிக்கல் ஆக்ஷன் ஃபிலிமாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த ஒரு வார்த்தை தமிழில் சொல்ல ரொம்ப வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தா இந்திய தமிழ் அரசியல் அதிரடி திரைப்படம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு லெவலில் இருக்க அந்த டைட்டிலே. ஸோ ஜனநாயகம் இந்த ஒரு பேர் எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அரசியலுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஒரு டைட்டிலையும் கொடுத்துருக்காங்க நான் நினைக்கிறேன். அதுக்கான ஃபஸ்ட்டு லுக்கு செகண்ட் லுக்கு எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நான் இந்த இமேஜில் ரன் ஆகிக்கிட்டே இருக்கிற இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இதுக்கு முன்னாடி நடித்த நடிகர் திலகம் எம்ஜிஆர் அவங்களையும் இந்த படம் பார்த்தீங்கன்னா மிஞ்ச போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா திரை உலகிலையும் வேறு லெவலில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன அரசியலையும் ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம விஜய் அண்ணா பார்த்தீங்கன்னா திரை உலகில் பார்த்தீங்கன்னா சாதிச்சு முடிச்சிட்டாரு. இப்போ என்ன அரசியலுக்குள்ளே போயிருக்காரு. ஸோ அரசியலில் இந்த மாதிரி ஜெயிப்பாரா இல்லையான்னு நமக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்குது. ஸோ அது எலெக்ஷன் அப்போ தெரியும். ஸோ அதை பற்றி நான் இப்போ பேச விரும்பல. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்தை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிறோம். ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன் இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா ஸோ வினோத் இவங்க தான் டைரக்டர், ரைட்டரும் இவங்க தான். இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி யாருன்னா KVN ப்ரொடக்ஷன். இவங்க தான் இந்த படத்தோட ஜனநாயகம் படத்தோட பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எடிட்டர் வந்து பிரதீப் ராகவ் இவங்க தான். மியூசிக் பார்த்தீங்கன்னா நம்ம அனிருத் ரவிச்சந்தர். ஸோ எப்பயுமே நம்ம அனிருத்னம் தான் மாசு. அதனால் இந்த ஒரு படத்துலையும் பார்த்தீங்கன்னா அரசியல் சார்ந்தது சரி நிறைய மியூசிக் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க போகிற பிஜிஎம்னா இந்த ஒரு படத்தோட ஜனநாயகம் இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 300 கோடி சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டரில் இவங்க 3 பேர் இருக்காங்க. வெங்கட் நாராயணன், ஜெகதீஷ் பழனிசாமி, லோகித் இவங்க 3 பேரும் இந்த நம்ம வினோத் கூட ஒன்றா சேர்ந்து பார்த்தா இந்த ஒரு ஜனநாயகம் படத்தை பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டார்ஸ் யாருன்னு பார்க்கலாமா? ஸோ நம்ம வழக்கம் போல் ஹீரோ சார் வந்து நம்ம விஜய் அண்ணன், பூஜா ஏஜ் இவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பாபி டிஎல் இவங்க இருக்காங்க. ஸோ இந்த ஒரு படம் எப்படி இருக்க போகுதுன்னு மறக்காமல் உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு சந்திர டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் சந்திக்கலாம். பாய்.